நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசியை நோக்கி பயணிக்க போகிறார். இப்போ செவ்வாயோட பெயர்ச்சி நடக்கு. அப்போ செவ்வாய் பெயர்ச்சி மூலமாக நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த செவ்வாயானவர் யார்? செவ்வாய் கிரகங்கள், அதாவது நவகிரகங்களில் செவ்வாயோடைய செயல்பாடு என்ன, செவ்வாயோடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசிக்கு முதலிடம் மற்றும் 8ஆம் இடத்த அதிபதியாக வருகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் 8ஆம் இடம் தான் ரகசியங்கள் மற்றும் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான ரகசியங்களும் 8ஆம் இடத்தில் புகைந்திருக்கும். அந்த புதையல் மாதிரி உள்ளே இருக்கும். ஸோ அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறத நம்ம உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய சுய ஜாதத்துக்கு செவ்வாயுடைய அமைப்பை வச்சு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செவ்வாய் பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மங்களகாரகன் என்று அர்த்தம். ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் உறுதியாக இருக்கணும். செவ்வாயோடைய பார்வையோ அல்லது செவ்வாயோட அந்தரமோ செவ்வாயோடைய புத்தியோ திசையோ ஏதோ ஒன்று நடந்தால் தான் இயல்பாகவே நம்ம வீட்டில் ஒரு மங்களகரம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாயை நம்ம நாடி முறைப்படி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, செவ்வாய் தான் பெண்களின் ஜாதகத்தில் கணவராக கருதப்படுகிறார். நாடி முறைப்படி ஒரு பார்ப்போம். ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா நாடி முறைன்னு இருக்குது. இப்போ பிறகுநந்தி நாடி. ஸோ இந்த முறைப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் பார்த்திங்கன்னா கணவர், பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் வலுவாக இருந்தால், செவ்வாய் சிறப்பாக இருந்தால், தன்னுடைய லக்னத்துக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவங்களுடைய கணவருடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும். ஒருத்தர் பல வருஷமாக விவசாயம் பார்க்காரு, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக விவசாயம் பார்க்காருன்னா செவ்வாய் அவருக்கு ரொம்ப சாதகமாக இருக்காருன்னு அர்த்தம். அதே போல் பூமி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் பூமிகாரனாக வருவதே செவ்வாய் தான். அதே போல் நம்மளுடைய உறவு முறையில் பார்த்திங்கன்னா இளைய சகோதரியை குறிக்கும் பாவகம் செவ்வாய் தான். இந்த செவ்வாய் எப்படி இருக்காரோ அதை வச்சு இளைய சகோதரன் உண்டா இல்லையா, அல்லது இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் ஒரு அன்பு இருக்குமா இருக்காதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உடலில் அங்கங்களில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இரத்த நாளங்கள், நம்மளுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செவ்வாய் தான் ஆளுமை கொள்வார். அதே போல் நம்ம இருதயம் இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தோட எலும்பு கூடு இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தை காக்கக்கூடிய எலும்பு கூடுகள். ஸோ அது செவ்வாயுடைய காரகத்துவத்தை சார்ந்தது. அதே போல் நம்மளுடைய மண்டை ஓடு இருக்குது பார்த்திங்களா, தலையோட மண்டை ஓடு, அதுவுமே செவ்வாயோட ஆதிக்கம். இந்த வண்டி வாகனங்களை வேகமாக போய் பட்டுன்னு அடிபட்டால், தலையில் அடிபட்டால் அடுத்த செகண்டே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அப்போ அந்த மண்டை ஓடு உடஞ்சிருச்சுன்னா டோட்டலாக இவ்வாறு ஃப்ளாஃப் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அப்போ அந்த செவ்வாயோடைய காரகத்துவத்தை வைத்து தலையில் அடிபடுமா அடிபடாதா அப்படிங்கிறத கேட்ச் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது நம்ம அன்றாடம் சாப்பிடும் விவசாயம் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் செவ்வாயோட காரத்துவம். என்ன பண்ணுறாங்க, யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, கண் திருஷ்டிக்கு தேங்காய் உடைப்பாங்க. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிறதா தேங்காய் பழம் உடைச்சி பழம் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அது செவ்வாயோடைய காரத்துவம். பழம் வைக்கிறது குருவோட காரத்துவம். ஸோ இந்த இணைவுகளை நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்களா, இதுவுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம். இஞ்சியுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயமாக கருதப்படுது. ஸோ இப்படி நம்மளுடைய மிக முக்கியமான விஷயங்கள், நம்மளை பாதுகாக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுமே செவ்வாயுடைய காரத்துவம் இருக்கிறது. அதனால தான் யாரெல்லாம் சீருடை அணிந்து வேலை பார்க்குறார்களோ அவர்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய செயல்பாடுகள், அவங்க வேலைக்கு உள்ளே ஜாயின் பண்ணும்போது செவ்வாயோடைய அந்தரம் தசாபுத்தி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தரமோ தசாபுத்தியோ
அல்லது கிரகங்கள் ரீதியாக ஒரு தொடர்பு கட்டாயமாக இருக்கும். அப்போது தான் அவங்க அந்த சீருடை சார்ந்த பணிக்கு போக முடியும் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ இப்படி மிகப்பெரிய வல்லமை கொண்ட செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. கும்ப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 10ஆம் இடத்ததிபதி தான் செவ்வாய். அப்போ 3-10க்குரிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். கேதுவுடன் சேர்ந்த செவ்வாயாக செயல்பட போகிறார். ஏன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா செவ்வாய் கேதுவோட சேர்ந்துட்டார் அப்படின்னாலே கேது அந்த செவ்வாயை ஆளுமை கொள்வாருங்கிறது கணக்கு. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்குறார் தன்னுடைய பார்வை மூலமாக. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். ஏற்கனவே ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசியை பார்க்கிறார். மீனத்தில் ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி இப்போ தான் உள்ளே போயிருக்கார். ஸோ இந்த பார்வை மூலமாக உங்களுக்கு என்ன ஒரு ஏற்றம், என்ன ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளுடைய கும்பராசினியர்களுக்கு திருமண தடையை நீக்கி திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். திருமண பந்தத்தில் முறிவு இருக்குது, ஒரு உறவுக்குள்ளே 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, சின்ன பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதற்கான மனநிலையை நீங்கள் உருவாக்கணும். முதல் விஷயம் அதான். ஏன்னா இவங்க சொல்லி நம்ம கேட்கவா, அதாவது நம்ம மனைவி சொல்லி நம்ம கேட்கவா, நம்ம கணவர் சொல்லி நம்ம கேட்கவான்னு மட்டும் தயவு செய்து விட்டுருங்க. அப்படி நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் விரிவை ஏற்படுத்தும், இன்னும் கொஞ்சம் உறவுக்குள்ளே சில சிக்கல்களை ஏற்படுத்திடும். அதனால் விட்டு கொடுத்து போக தயாராகிக்கோங்க. ஐயா நாங்கள் ஏற்கனவே விட்டு கொடுத்து தான் இப்படி உட்காந்துருக்கோம், இன்னமும் விட்டு கொடுக்கணுமானா ஒன்றுமே இல்லைங்க. செவ்வாய் பகவான் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு வந்துட்டார். சிம்மத்திலேருந்து கன்னிக்கு போகுதுன்னே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் உறவுகளில் இன்னும் கொஞ்சம் என்னென்னா ஒற்றுமை அதிகரிக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ விட்டு கொடுத்து போனால் என்ன, யார்கிட்ட விட்டு கொடுக்க போகிறோம்? நம்ம கணவர்கிட்ட தானே விட்டு கொடுக்க போகிறோம், நம்ம மனைவிட்டு தானே விட்டு கொடுக்க போகிறோன்னு மனசை உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளுடைய கும்பராசிக்காரங்க நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. அங்கே விட்டு கொடுத்து போக வேண்டாம். ஓகேவா? புரிய வைங்க. நண்பா இது நீ செய்த தப்பு, தோழி நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி புரிய வைங்க. அங்கே விட்டு கொடுத்து போனீங்கன்னா தேவையில்லாத ஒரு குழப்பம் வந்துவிடும் என்பது கணக்கு. பார்ட்னர்ஷிப் விஷயங்களுமே விட்டு கொடுத்து போகக்கூடாது. உட்காந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட நீ செய்கிறது தப்பு, என்னையை பொறுத்தளவு நான் கரெக்டாக இருக்கேன், நீ இந்த தப்பு பண்ணுறங்கிறத உட்காந்து பேசிடுங்க. அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் அசால்ட்டாக இருந்தால் உறுதியாக நிறைய பொருளாதாரத்தில் லாக் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துடும். லாக் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் கவனமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய இயக்கம் உருவாகும். ஒரு கூட்டணி அமைப்பீங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பெறணுங்கிறக்காண்டி என்ன பண்ணுவீங்க, ஒரு வாட்ஸ்அப்லேயோ அல்லது டோட்டலாக ஒரு மீட்டிங்கோ போட்டு ஒரு கூட்டணி, உங்களுடைய உணர்வுபூர்வமான விஷயங்கள், உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கான இயக்கத்துக்குரிய விஷயங்களில் ஒரு தலைமை தாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய ராசியவே செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் வேகம் அதிகமாகும், விவேகம் அதிகமாகும், வெற்றிக்கான சூழ்நிலை கிடைக்கும். உங்கள் ராசியை செவ்வாய் பார்த்தாலும் குரு பகவானும் பார்க்கறதுனால மங்களகரமான சூழ்நிலைகள் உருவாகும். வீட்டில் மங்களகரமான செயல்பாடுகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஆள் உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னா அந்த பணத்தை கரெக்டாக ப்ராப்பராக எண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது சம்பளமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, பணம் உறுதியாக அவங்களுக்கு முன்னாடியே உட்காந்து எண்ணிட்டு வாங்கிட்டு வாங்க. நீக்கால அவங்க கொடுத்தாங்கங்கிறக்கான நம்பிக்கை நடிப்பில் வச்சுட்டு வந்தீங்கன்னா சம்டைம் அவங்க எண்ணுறதுல கூட மிஸ்டேக் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கொடுக்குறதே குறைவாக கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் கூட அவங்க கொடுத்துடலாம். அதனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அதேபோல் கும்பராசிக்காரங்க பணம் சம்மந்தப்பட்டது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, பேங்கு அல்லது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதேனும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமோ பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ எந்த விஷயங்களில் பணம் புழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கீங்க அப்படின்னா உறுதியாக ஒரு முறைக்கு 2 முறை பணத்தை எண்ணிட்டு அவங்களுக்கு உங்களுடைய பார்ட்டிக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ஸோ அப்படி எண்ணாமல் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போயிட்டு வந்து சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் பணம் எனக்கு கம்மியாக தான் கொடுத்தீங்க, நான் பார்த்தேன் எனக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் சிக்கலை சந்திக்கணும். ஸோ நிதானமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது. கும்பராசி என்பவர்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, கும்பராசிக்காரர்கள் உறுதியாக உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் வழிபாடு செய்வது மூலமாக பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான முன்னேற்றங்களை கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் என்பது கணக்கு.